இன்னையோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு கேப் அப்ல இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.5% கிட்ட பாசிட்டிவ்ல இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. Hello everyone, this is Jagadishwaran, founder of Trade Emperor. நம்ம ட்ரேட் எம்பரரில் ஒரு நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது செப்டம்பர் மந்த்துக்கானது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரோடையும் லான்ச் பண்ணுறோம். இந்த ஆஃபர் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ட்ரேட் எம்பரரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரைடேவோட நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆனாங்க. அங்கேருந்து போன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஒன்ஸ் நியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,100 நியர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிட்டு அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ஹையை கொடுத்துருந்தாங்க. அது 25,136 அப்படிங்கிற அந்த ரேஞ்சு வரைக்கும் போனது. ப்ரைஸ் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹையர் லோவை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்னுலே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 108 பாயிண்ட் பாசிட்டிவ்ல முடிச்சிருக்கு. நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 25,114 முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, உங்களுக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும், டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்கக்கூடிய 25,104 இந்த ரேஞ்சு போய் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும், இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவர்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் 2ஆக இருக்கக்கூடிய 25,223 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இதுக்குள்ளார ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அந்த அப் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா, ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போனாலுமே கொஞ்சம் சைட்வேஸ் டு அப் ட்ரெண்டாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 வியூ கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே போகும், அல்லது சைட்வேஸில் இருக்கும், அல்லது கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 1க்கு மேலே இருக்கிற பட்சத்திலே பாசிட்டிவ் தான் அப்படின்றதையும், கேப் அப்பில் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப் கொடுத்து ரெசிஸ்டன்ஸ் 1 கிட்ட போயிட்டு அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஹையர் லோவை கொடுத்து முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் மண்டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் வேர்ல்டு மார்க்கெட் புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு புட் ரைட்டரோட டாமினேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவ் அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணலாம். அட் த சேம் டைம் பிசிஆர் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1.33 அப்படிங்கிறது புல்லிஷ் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னையை பொறுத்த வரைக்கும், அதாவது ஃப்ரைடேவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட் ரைட்டர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அண்ட் கால் ரைட்டர்ஸ் லாஸை புக் பண்ணியிருக்கிறதுனாலையும் மார்க்கெட் மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்துட்டு பாசிட்டிவ் டைரக்ஷனுக்கு மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறதும், டியூஸ்டே வரைக்கும் மார்க்கெட் பாசிட்டிவில் தான் இருக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல கன்க்ளூட் பண்ணலாம். அண்ட் இதை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம பாசிட்டிவ் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு அதோடு சேர்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட் புரிஞ்சுக்கலாம். வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லேருந்து டவுன் சைடு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சைட்வேஸ் இடத்துக்குள்ளார மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதோட கண்டினியூவேஷன்ஸ் அப்படிங்கிறது மண்டே ரிஃப்ளெக்ட் ஆகும்போது மார்க்கெட் ஒரு சின்ன கேப் டவுனில் இருக்கலாம், அல்லது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இதோட பார்க்கும்போது மண்டேக்கான மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவில் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த வியூ கிடைக்குது. எனிவே டெக்னிக்கலாக தான் பார்த்து கன்க்ளூட் பண்ணுவோம், அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தடில் இது ஃபர்தராக மண்டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஜோன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டு அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,054 இந்த ரேஞ்ச் வந்துட்டு தான் ப்ரைஸ் மேலே போகணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதே ஒரு டிமாண்ட் ஜோன்ஸ் தான். இதோட ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலுமே இங்கே கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் ஃபர்தராக இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்கக்கூடிய 25,200 214 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகணும். அகெயின் வந்து பார்த்தோன்னா ஒரு சின்னதாக ஒரு ஹையர் லோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு திரும்பவும் ரெசிஸ்டன்ஸ் 2 வரைக்கும் போகணுங்கிறது ஓவரால் எக்ஸ்பெக்டேஷன். ஃபஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் 1 போகிறதுக்கே எடுத்துக்கும் அப்படிங்கிறதும், ஸோ ஓவரால் மூவ் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் 2 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. சப்போஸ் இந்த ப்ரைஸில் ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதோட பிரேக் அவுட் அப்படிங்கிறது நியர் இந்த டிமாண்ட் 1 பிரேக் பண்ணிடுச்சுன்னா அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க்கான ஏரியாவாக இருக்குது. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ஜோன் அப்படிங்கிறதுனால ப்ரைஸ் மூவ் ஆகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இந்த டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அதாவது இந்த டிமாண்ட் ஜோன் 1 to 2 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா மட்டும்தான் டிமாண்ட் ஜோன் 3 வரைக்கும் வரும்ன்றது ஓவரால் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ ஓவராலாக இங்கே இருக்கக்கூடிய ஜோன்லேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாலுமே சின்னதாக ஒரு கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட் அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,054 எதிர் ஒரு சின்னதாக ஒரு கேப் டவுனில் இருந்து கூட இந்த இடத்துலேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிறதுலேருந்து மேலே போகலாம் அல்லது கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போகணும் அப்படிங்கிறது ஓவரால் வியூ. அது ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போகணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணிட்டா மட்டும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 24,913 வரைக்கும் வரலாங்கிறது அடுத்த எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதுதான் மண்டேக்கான வியூ. ஸோ இது மேலே இருக்கிறது அல்லது அடுத்தடுத்த லெவல்ஸ் எல்லாம் போகிறதுக்கு இன்னும் ஒரு 1 டே எடுத்துரும் அப்படிங்கிறதும் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது ஃப்ரைடே அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே கேப் அப்பில் இருந்துச்சு. அங்கேருந்து நியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட் ப்ரைஸாக இருக்கக்கூடிய 54,840 ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலையும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் கீழே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி 54,600 ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மேலே போனது ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடிய அதான் மார்னிங் ஹையஸ்ட்டு போன 54,825 850 இந்த ரேஞ்ச் கிட்ட போயிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11:30 அப்புறம் பெருசாக மொமெண்டம் கிடையாது. மார்க்கெட் ஒரு சைட்வேஸில் இருக்கிறதையும் பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 2 வரைக்கும் வரணும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷன். அது 54,861 இதை டச் பண்ணிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஒரு அழகான ஒரு ஸ்விங் அப்படிங்கிறது மேலே போயிடலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54,860 இந்த இடத்த ரீச் பண்ணிடுச்சுனாலே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் செல்லிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் வந்து அதிக லெவலில் சப்ளை கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா ப்ரைஸ் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்ன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர் சப்ளை ஜோன் கிட்ட இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த சப்ளை ஜோன் கிட்ட போனாலே ப்ரைஸ் கீழே வரும் அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்பார்த்துருந்தோம். ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியர் சப்ளை ஜோன் கிட்ட போயிருந்தாங்க. அங்கேருந்து கீழே வந்த ப்ரைஸ் திரும்பவும் அதே சப்ளை ஜோன் கிட்ட போயிட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரகிளோடு நிற்கிறத பார்க்க முடியும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக கீழே போக போதா அல்லது மேலே போய் கண்டினியூ ஆக போதா அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் போத் கால் அண்ட் புட் ரேட்டர்ஸ் சிமிலராக தான் இருக்காங்க. ரெண்டு பேருமே ஈக்குவலாக செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறோம். பிசிஆர் ரேஷியோ 1 அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்வேஸ் அப்படிங்கிறது கன்க்ளூட் பண்ணுது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புட் ரேட்டர்ஸ் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்காங்க கம்பேர்ட் வித் கால் ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கால் ரேட்டர்ஸ் லாஸையும் புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகுமோ அப்படிங்கிற அந்த டவுட்டையும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதோட சேர்த்து தான் நம்ம டெக்னிக்கல் வியூ பார்க்க போகிறோம். எனிவே அதில் நம்ம கன்க்ளூடும் பண்ண போகிறோம். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தடில் 4 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஜோனில் ஒரு ரிஸ்க்கான இடத்துல மூவ் ஆகிட்டுருக்கு அல்லது வந்து பார்த்திங்கன்னா டெசிஷன்ஸ் மேக்கிங் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரைஸ் வந்துட்டு எய்தர் மேலே போகணும் அல்லது கீழே வரணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ். அது எந்த இடத்த பிரேக் பண்ணால் மேலே போகும், அந்த எந்த இடத்த பிரேக் பண்ணால் கீழே வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இது வந்து இப்போதைக்கு டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவில் இருக்கிறதுனால ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்பை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 1ல் ஹெவியான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லர்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சப்ளை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே பிரேக் ஆனிச்சுன்னா மட்டும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ரெசிஸ்டன்ஸ் 1 போய் ரீச் பண்ணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகலாம் அப்படிங்கிறதும் இதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்துட்டு ரொம்பவே பெரிய ஜோனாக இருக்கக்கூடிய சப்ளை ஜோன் 2 56,143 வரை போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இது கொஞ்சம் பொசிஷனல் வியூவாகவும் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஒரே நாளில் இவ்வளோ தூரம் போகாது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 டேஸ் அல்லது ஒரு 10 டேஸ் கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா இதோட ப்ரைஸ் கீழே வர்றதுக்கு டைரக்ஷன்ஸ் எடுத்துக்கும். பட் இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த டிமாண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குன்றதையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம் நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தடில். ஸோ ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் டிமாண்ட் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு டிமாண்ட் 2க்கு வரும். இது கொஞ்சம் ரிஸ்க்கான ஏரியா. அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா டிமாண்ட் 3க்கு வரும் அப்படிங்கிறதும் ரிஸ்க்கான ஏரியாவை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். இந்த ஜோன்லாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54,724 பிரேக் பண்ணணும் அண்ட் 54,640 பிரேக் பண்ணணும். அண்ட் அதை பிரேக் பண்ணால் தான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜோன் கிடைக்குது. அது 54,405 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது.
இதை பிரேக் பண்ணிச்சுன்னா பெருசாக ஃபால் ஆகலாம் அப்படிங்கிறதும், அது இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 53,562 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இது வர்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குயிக்காக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் இருந்தாலுமே ஒரு 10 days ஆகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். எனிவே இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா, அதாவது 54,838 பிரேக் பண்ணுச்சுன்னா 55,108 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது நம்மளோட புரிதலாக இருக்குது. சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுற பட்சத்தில், அதாவது 54,724 பிரேக் பண்ணுற பட்சத்தில் டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 54,640க்கு வரும். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 54,405 வரும் அப்படிங்கிறது ஓவரால் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோனை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முடிக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இப்போ கொடுக்குற வியூவை பார்த்துட்டு அப்படியே ரெக்கமெண்டேஷன்ஸாவோ கால்ஸாவோ எடுத்து ட்ரேட் பண்ணக்கூடாது. நம்ம கொடுக்கக்கூடிய வியூ அப்படிங்கிறது ஒன்லி ட்ரேட் எம்பர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான்.